Hello viewers, welcome to Easy Engineering Maths. போன வீடியோவில் Laplace Transform ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்க ப்ராப்ளம் L of e power at into f of t இல்லைனா L of e power minus at into f of t இல்லைனா L of t into f of t இல்லைனா L of t square into f of t இல்லைனா e power minus at into t into f of t இல்லைனா e power minus at into t square into f of t இப்படியெல்லாம் வந்தால் அதோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதில் போய் பார்த்துங்க. இந்த வீடியோவில் கொடுத்துருக்க ப்ராப்ளம் L of f of t by t அப்படிங்கிற ஃபார்முலா இருந்தால் அதோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் L of sin t by t அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. இப்போ இதை என்ன ஃபார்முலா இருக்குன்னா L of f of t by t அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது. f of t பதில் sin tன்னு இருக்குது. சரிங்களா, இப்போ இதோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். we know that L of f of t by t equal to integral s to infinity L of f of t ds. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா, இப்போ நமக்கு L of sin t by t யோட வேல்யூ வேணும். இப்போ இதையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே f of t இருக்கிற இடத்துல இங்கே sin t இருக்குது. ஸோ இந்த f of t பதில் நான் sin tன்னு போட்டுடலாம். அப்போ என்ன ஆகும் பாருங்கள். L of sin t by t equal to integral s to infinity L of f of t யோட வேல்யூ sin t. ஸோ sin t dsன்னு போட்டுங்க. சரிங்களா, இப்போ எனக்கு L of sin t யோட வேல்யூ வேணும். L of sin tன்னு டைரக்ட் ஃபார்முலா கிடையாது, ஆனால் L of sin at வேல்யூ என்னங்கிறது நமக்கு தெரியும். L of sin atங்கிறது a by a square plus a square. சரிங்களா, அப்போ L of sin t என்ன வரும், இதையும் கம்பேர் பண்ணுங்கள். இங்கே a இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கே a ஒரு இடம்லாம் 1ன்னு போட்டுருங்க. அப்போ என்ன வரும், 1 by a square plus 1 squareன்னு வந்துடும். தட் இஸ் 1 by a square plus 1ன்னு வந்துடும். ஸோ அப்போ L of sin tக்கு பதில் நீங்கள் 1 by a square plus 1ன்னு போட்டுக்கலாம். அப்போ என்ன ஆகும் பாருங்கள், ஈக்குவல் டு integral s to infinity 1 by a square plus 1 dsன்னு வந்துடும். சரிங்களா, இப்போ integral 1 by a square plus 1ஓட வேல்யூ என்னென்னா tan inverse s. அப்போ என்ன ஆயிரும், tan inverse s இந்த லிமிட் s to infinity அப்படியே போட்டுங்க. இப்போ ஃபஸ்ட்டு s ஒரு இடத்துல இன்ஃபினிட்டி போடுங்க, அடுத்து மைனஸ் போட்டு s ஒரு இடத்துல எஸ்ஸே போடுங்க. அப்போ என்ன ஆகும், tan inverse of infinity minus tan inverse of sன்னு வந்துடும். சரிங்களா, இப்போ tan inverse of infinity வேல்யூ என்னென்னா pi by 2. ஸோ இந்த tan inverse of infinity போல் நான் pi by 2ன்னு போட்டுடலாம், மைனஸ் இந்த tan inverse sன்னு வந்துடும். சரிங்களா, இப்போ pi by 2 மைனஸ் tan inverse of தீட்டாங்கிறது cot inverse of தீட்டான்னு வந்துடும். இப்போ pi by 2 மைனஸ் tan inverse of s வேல்யூ cot inverse sன்னு வந்துடும். சரிங்களா, இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். சரிங்களா, ஸோ இந்த டைப்பில் இன்னும் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது என்னங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thank you.